ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1 இருந்து 9th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் 2 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா எஃப் sin theta plus cos theta equals p and secant theta plus cosecant theta equals q. Then prove that q multiplied by p squared minus 1 equals 2p. ஸோ இது வந்து சம் நம்பர் 1. சம் நம்பர் 2 என்னன்னா எஃப் sin theta multiplied by 1 plus sin square theta equals cos square theta. Okay, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equals 4. So இந்த ரெண்டு சம் இதில் ஒவ்வொரு சம்மா பார்க்கலாமா? We will start with the first sum. Okay, so first sumல என்ன கொடுத்துருக்காங்க? If sin theta plus cos theta equals p. Pக்கு sin theta plus cos theta வா, அதே மாதிரி q equals secant theta plus cosecant theta வா, ரெண்டு வந்துருச்சா? Then prove that q multiplied by p squared minus 1 equals 2p. இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இனிஷியலாக we will start with solution. இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். p ஸ்கொயர்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ p ஸ்கொயர்டை கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் q முதல்ல சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ p ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு p கிடைக்கும் இல்லையா? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, ஸோ அப்போ p ஸ்கொயர் பண்ணால் p ஸ்கொயர், sin theta plus cos theta ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா? a plus b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். இதோட ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இங்கே ஏன்ற பிளேஸில் சைன் தீட்டாவும் பின்ற பிளேஸில் காஸ் தீட்டாவும் இருக்கு. ஸோ அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் ஏ ஸ்கொயர். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போ என்ன ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1ன்னு தெரியும். ஸோ இந்த sin தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 1 சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 1 பிளஸ் 2 sin தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன கிடச்சிச்சு? பி ஸ்கொயர் கிடச்சிச்சு. நான் இது ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? க்யூவை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். க்யூ ஈக்குவல்ஸ் என்ன? சீகன் தீட்டா ப்ளஸ் கோசிகன் தீட்டா. ஓகேவா? ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் க்யூ. க்யூ ஈக்குவல்ஸ் என்ன? சீகன் தீட்டா ப்ளஸ் கோசிகன் தீட்டா இல்லையா? ஓகே, நமக்கு என்ன தெரியும்? secant theta equals 1 by cos theta ன்னு தெரியும். and cosecant theta equals 1 by sin theta ன்னு தெரியும். இதை ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ சீக்வன்ஸ் ஈக்குவல்ஸ் யார்? 1 by cos theta, cosecant equals 1 by sin theta. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸோட டினாமினேட்டரும் வேறு வேறு. ஸோ என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். ஏன்னா இங்கே நடுவில் அடிஷன் தான் இருக்கு. ஸோ 1 மல்டிப்ளைட் பை sin theta, 1 ப்ளஸ் மல்டிப்ளைட் பை cos theta டிவைடட் பை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடணும். sin theta மல்டிப்ளைட் பை cos theta. ஸோ இதுதான் Q, ஈக்குவேஷன் நம்பர் 2. நம்ம என்ன சால்வ் பண்ணணும்? கொஸ்டினை பொறுத்தளவு என்ன ப்ரூவ் பண்ணும்? q multiplied by p squared minus 1 equals 2p இல்லையா? இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துட்டு வந்து இதில் p ஸ்கொயரையும் qவையும் சப்ஸ்டிட் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவல்ஸ் டு 2p அப்படி சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல நம்ம LHS எடுத்துக்கலாம். ஸோ LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடில் யார் இருந்தா? LHS equals q multiplied by p squared minus 1.
கியூவோட வேல்யூ என்ன இங்கே தெரியுது. என்னது? சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை சைன் தீட்டா மல்டிப்ளைடு பை காஸ் தீட்டா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? பி ஸ்கொயரோட வேல்யூ 1 plus 2 sin theta cos theta. Substitute பண்ணலாமா? 1 okay. 1 plus 2 sin theta multiplied by cos theta. ஸோ இங்கே என்ன இருக்கு? ஒரு -1. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டதுல கியூவோட வேல்யூவையும் பி ஸ்கொயரோட வேல்யூவையும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். sin theta plus cos theta divided by sin theta cos theta இல்லையா? இங்க இந்த +1 இந்த -1. ஸோ 1 - 1 என்னது? 0 ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே ரிமைனிங் யார் கிடைப்பா? 2 sin theta cos theta. சி இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு ப்ராக்கெட்டில் இருக்குது. இதுக்குள்ளேயுமே பார்த்தா இந்த 3 டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா கேன்சல் பண்ணலாம். காஸ் காஸ் சைன் சைன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் 2 மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. இந்த சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இங்கே பாருங்க, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் பி இல்லையா? கரெக்டு தானே? ஸோ நம்ம இந்த சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக பியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ நம்ம எதை சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எதை சால்வ் பண்ண எடுத்துக்கிட்டோம்? அது என்னது? கியூ மல்டிப்ளைட் பை பி ஸ்கொயர்ட் -1. ஸோ அதை எதுக்கு ஈக்குவல்னு இப்போ சால்வ் பண்ணியிருக்கோம்? 2pக்கு ஈக்குவல்னு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்ன எழுதிடலாம்? ஃபைனலாக நம்ம வந்து ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். என்ன சால்வ் பண்ணியிருக்கோம்? கியூ மல்டிப்ளைட் பை பி ஸ்கொயர்ட் -1 ஈக்குவல்ஸ் 2p. இதுதான் நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ஸ் போட்டு இந்த சமம் முடிச்சிடலாம். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சம். இதே மாதிரி இன்னொரு சம் இருந்துச்சு இல்லையா? அதையும் செஞ்சிடலாமா? இப்போ 9 + செகண்ட் சம். என்ன சம் அப்படின்னா, if sin theta multiplied by 1 plus sin square theta equals cos square theta. ஸோ இது கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, then prove that cos power 6 theta minus 4 cos power 4 theta plus 8 cos square theta equals 4ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பண்ணலாமா? we will start with solution. ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. இதுதான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன தெரியும் நமக்கு? sin theta multiplied by 1 plus sin square theta equals cos square theta. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே. ஸோ இதில் யாரையாவது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? எஸ், அஃப்கோர்ஸ். இந்த sin square theta. sin square thetaக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா, sin square theta equals 1 minus cos square theta. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ sin theta multiplied by 1 plus இந்த sin thetaக்கு பதிலாக 1 minus cos square theta equals cos square theta. ஸோ இங்கே sin theta multiplied by 2 minus cos square theta equals cos thetaன்னு இருக்கு. cos square thetaன்னு இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்கு? sin theta multiplied by 2 minus cos square theta the whole squared which is equals, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம் இல்லையா? cos square theta the whole squared. சி இங்கே இந்த டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயரை ஃபஸ்ட்டு சைனுக்கு, அப்புறம் இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே இது கம்ப்ளீட் டேர்மாகவே இருக்குது. டைரெக்டாக ஸ்கொயர் அப்ளை பண்ணிடலாம். பண்ணலாமா?
ஸோ சைனை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணுறோம். 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். ஆல்ரெடி இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் காஸ் பவர் 4 தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த டேர்மை பாருங்களேன். ஸோ இது எப்படி இருக்கு? இந்த டேர்ம் a minus b the whole square ஃபார்மெட்டில் இருக்கு. a minus b the whole square ஃபார்ம் என்ன? a minus b the whole square equals a squared plus b squared minus 2ab. எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த sin square தீட்டாவை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே a squared, ஏன்ற பிளேஸில் யார் இருக்கா? 2. ஸோ 2 squared plus b squared, bன்ற பிளேஸில் cos squared, cos squared ஸ்கொயர் பண்ணால் சரி அப்படியே எழுதிப்போம், அடுத்த பிளேஸில் ஸ்கொயர் பண்ணுவோம். மைனஸ் 2, ஏக்கு பதில் 2, பிக்கு பதில் cos தீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே cos ஸ்கொயர் தீட்டா தான் b. முடிஞ்சா? ஸோ சி ஈக்குவல்ஸ் cos பவர் 4 தீட்டா. ஃபைன். ஃபைன். ஸோ இப்போ இது sin ஸ்கொயர் தீட்டாவாகவே இருக்கட்டும். ஸோ 2 ஸ்கொயர் 4, cos ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் cos பவர் 4 தீட்டா மைனஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டா which equals cos பவர் 4 தீட்டா. ஸோ இங்கே எல்லாமே காசில் இருக்குது, இந்த ஒருத்தா மட்டும் சைனில் இருக்கலாம். ஸோ இவனையும் காசுக்கு மாற்றிடலாம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 மைனஸ் cos ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? So 1 minus cos square theta multiplied by 4 plus cos power 4 theta minus cos 4 square theta equals cos power 4 theta. சரி, நீ என்ன பண்ணலான்னா இதையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேர்மை வச்சு இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1 வச்சு எல்லாரையும் மல்டிப்ளை பண்ணால் 1 into 4, 1 into cos power 4, 1 into minus cos power, minus 4 cos squared எல்லாரையும் பண்ணலாம். ஸோ 4 plus cos power 4 theta minus cos squared, 4 cos squared theta. ரைட்? முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மைனஸ் cos squared theta வச்சு ஒவ்வொரு டேர்மாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஹியர், ஹியர் அண்ட் ஹியர். ஃபஸ்ட்டு இவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் 4 cos ஸ்கொயர் தீட்டா, அதுக்கப்புறம் மைனஸ் cos பவர் 6 தீட்டா. ஏன்னா இங்கே cos பவர் 4, இங்கே cos பவர் 2, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா cos பவர் 6 ஆகிடும். இங்கே மைனஸ் cos ஸ்கொயர், இங்கேயும் மைனஸ் 4 cos ஸ்கொயர், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 cos power 4 theta which is equals cos power 4 theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த டேர்மை, அதாவது இந்த cos power 4 இருக்கு இல்லையா, இது இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். ரைட்? ரைட். ஸோ 4 ப்ளஸ் இங்கேயே அதுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே ஒரு cos பவர் 4 தீட்டா, இங்கே ஒரு 4 cos பவர் 4 தீட்டா. ஸோ அப்போ என்ன ஆகும்? 5 cos பவர் 4 தீட்டா, 5 cos பவர் 4 தீட்டா. ஸோ அடுத்து யாரெல்லாம் இருக்கா? அடுத்து cos பவர் 2 தீட்டா, இங்கே மைனஸ் 4 cos பவர் 2 தீட்டா, இங்கே மைனஸ் 4 cos பவர் 2 தீட்டா. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்கும்? மைனஸ் 8 cos power 2 theta. Right? Remaining என்ன இருக்கு? minus cos 6 theta. Right? cos power 6 theta. So இந்த term, அதாவது இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கு, இந்த cos power 4 theta இந்த பக்கம் கொண்டு வரலான்னு இருந்தோம். ஸோ இங்கே பாசிட்டிவாக இருக்கு, இங்கே வரப்போ மைனஸ் cos power 4 theta equals 0 ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க. இங்கே 5 cos power 4 theta இருக்கு, இங்கே minus cos power 4 theta இருக்கு. So 5 minus 5 cos power 4 theta minus cos power 4 theta நமக்கு என்ன கிடைக்கும்? 4. So 4 plus 4 cos power 4 theta
minus 8 cos square theta minus cos power 6 theta equals 0. Right. ஸோ அடுத்து என்ன பண்ண போறேன்னா இந்த 4 மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த என்டையர் டேர்முமே ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ எல்லாரோட சைனுமே மாறப்போகுது. பார்க்கலாமா? 4 அப்படியே இங்கே இருக்க போகிறாங்க. ஈக்குவல்ஸ் இங்கே யார் இருக்கா? ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? இந்த காஸ் பவர் 6 தீட்டா பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா. ஸோ இது அந்த பக்கம் போனால் காஸ் பவர் 6 தீட்டா ஆகிடும். அடுத்து யார்? இவங்களை எடுத்துக்கலாம். பவர் ஆர்டர் வைஸ் எழுதலாம். ஸோ இவங்களை எடுத்துக்கலாம். இவங்க வந்து 4 காஸ் பவர் 4 தீட்டா இருக்காங்க. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கமாக போனால் இங்கே பாசிட்டிவ்ல இருக்காங்க, அங்கே நெகட்டிவ்ல ஆகிடுவாங்க. ஸோ மைனஸ் 4 பவர் காஸ் 4 தீட்டா. ஓகேவா? ஓகே. ரிமைனிங் இங்கே இருக்கிறது யாரு? மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா. இவங்க அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை லைட்டாக மாற்றி எழுதிக்கிறோம். எப்படி? ஒன்றும் இல்லை, LHS RHS சைடும் RHS LHS சைடும் எழுதுறோம். காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 4. அவ்வளோதான்ப்பா. இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரூவ் பண்ணணும்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? கொஸ்டின்ல பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன ப்ரூவ் பண்ணும்? காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 4. ஸோ அப்படியே வாங்க. காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா பிளஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 4. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ வந்து என்ன எழுதிடலாம்னா ஃபைனலி ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டு இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.